குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இன்று திங்கட்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் IPL கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். அதாவது 30வது ஆட்டம், 30வது மேட்ச்னு சொல்லலாம். LSG CH சென்னை, லக்னோ சென்னை அணிகள் மோதுகின்றன. இதில் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ஆட்டம் நடைபெறுகிறது. ஆரம்பமும் முடிவும் ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சந்திரன் சுவாதி 4, செவ்வாய் பகவான் பூசம் 1, புதன் பகவான் உத்திரட்டாதி 1ஆம் நட்சத்திரத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அணிகளின் விவரங்கள் நிலவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, LSG பொறுத்தவரையில் பந்த், டி மில்லர், பதானி, H சிங், மார்க்ரம், A சிங், யாதவ் ஆகியோர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சென்னை அணி பொறுத்தவரையில் MS தோனி, கெய்க்வாட், சிவம் டுபே, திருப்பதி, ஜடேஜா, N ஹமீத் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த இம்பேக்ட் பிளேயர் யார் வராங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில ஆட்டங்களில் அவங்க 50 விக்கெட் 4 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பேர் வரும்போது நார்மலாக மேட்ச் போய்கிட்டு இருக்கும், ஆட்டம் நார்மலாக போய்கிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் கேப்டனை கூட மாற்றி விடுவாங்க. அதுக்கான சில அறிகுறிகளும் உண்டு. திடீர்னு மாற்றிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நாம் இருக்கிற நிலைமை வச்சு தான் பேச முடியும். அப்போது எந்த அணி, இன்னும் 2 அணிகளும் சமபலம் உள்ள அணிகளாக இன்றைக்கு உண்டு. சென்னை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் விளையாடுவாங்க. ஆனால் டாஸ் வின் பண்ணுறது அப்படின்னா, தோனி டாஸ் வின் பண்ணிட்டாருன்னா மேட்ச் சென்னை தான் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படின்னா, முதலில் ஃபீல்டிங் செய்யக்கூடிய அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு வர 5 ஓவரு அந்தளவுக்கு சுபம் இல்லை. அதுக்கப்புறம் 12 ஓவர் வரைக்கும் நேர காலங்கள் அருமையாக இருக்குது. கடைசி லாஸ்ட்டில் 3 ஓவர் நேரம் நல்லா இருக்கு. எதனால் இது சொல்கிறோன்னா, இப்போ பிளேயரை அறிவிக்கிறோம், ட்ரீம் 11 ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லியிருக்காருன்னு சொல்லி போடுவாங்க. அவங்க நாலேஜும் இருக்கும். ஆனால் நேரம் கொடுத்துட்டோம்னா இந்த நேரத்துக்கு யார் இறங்குவா, ஃபீல்டில் யார் இறங்குவா, யார் ஆடுவா அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்கும், மேட்ச் ஆடுறவங்களுக்கு. அதனால் இந்த நேரம் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த நேரத்தில் இவர் இறங்குவாரா ஆட்டத்துக்கு அப்படின்னும்போது அவரை அந்த இடத்துல கொண்டு வருவாங்க அப்படின்றதுனால தான் நேரத்தை குறிப்பிடுறது. இது 2 in 1 நம்ம தரோம். அப்போது கடைசியில் 4 ஓவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டில் 5 ஓவர் தவிர்த்துட்டு 6வது ஓவர்லேருந்து 12வது ஓவர் வரைக்கும் அருமையான நேர காலங்களாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் உண்டு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் 42 நிமிடங்கள் 2 ஓவர் விட்டு, ஆரம்பத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யக்கூடியவர்கள் 2 ஓவரை விட்டு 48 நிமிஷம் அருமையான நேர காலங்களாக உள்ளது. இந்த நேரத்தில் யார் இருந்தாலும், பிளேயர்கள் யார் இருந்தாலும் நல்லா ஆடுவாங்கன்னு அர்த்தம். செகண்ட் இன்னிங்ஸில் இந்த முறையில் நேர காலங்களை நாம் ஜோதிட ரீதியான முறையிலே ஆராய்ந்து வருகிறோம்.